அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக திருவள்ளூர் ஆசிரமுக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வரவேற்புகள். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் உங்களுடைய பாதை இன்னும் நன்றாக அமைந்து வேகமாக எந்த குறிக்கோளிற்காக நீங்கள் இங்கே வந்தீங்களோ அதை அடைவதற்காக என்னுடைய பிரார்த்தனைகள். மகாகவி பாரதியார் அவருடைய பாடல்களை கேட்காதவங்களோ அந்த பாடல்கள்னால ஒரு உணர்வு தூண்டப்படாதவங்களோ இருக்க முடியாது. அவர் போய் பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அவருடைய பாட்டும் அவருடைய கருத்துக்களும் இன்றைக்கும் நம்மளுடைய காதில் ஒலிச்சுட்டே இருக்கு. வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழ் அவரை பற்றி அவர் பாடிய ஒரு பாட்டு, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்ட்டு வரும். என்னுடைய தமிழ் வாத்தியார் அதுக்கு நான் அர்த்தம் கேட்டுருந்தேன். பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் அவர் சொன்னார். அது கடைசியாக அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கருக திருவுளமோ அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்து அவர் சொன்ன அர்த்தம், கடவுளே வருத்தப்படுவாராம் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிடுத்து, கையோட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எதை வேணால் நினச்சி அதெல்லாம் தமிழ் ஆசிரியருக்கு அதோட அட்வான்டேஜ், எதை வேணால் சொல்லலாம், நம்மளால் அது கேட்டு தான் முடியும். அதே பாடலில் இன்னொரு இடத்துல ஒரு அருமையான வரி வரும், அனுபல்வி. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சொல்லியிருக்கிறது 1000 வருஷம்தான். முக்கியமாக இந்த அறையில் இருக்கிறவங்க அநேகமாக அத்தனை பேருமே மோஸ்ட் ப்ராபபிளின்னு நினைக்கிறேன் 1947 அப்புறம் பிறந்திருப்பீங்க. மேபி 1-2 பேர் முன்னாடி பிறந்திருக்கலாம். 1947 அப்புறம் பிறந்தவர்களுடைய சுதந்திரத்தின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அநேகமாக ஒன்றும் இருக்காது, பெருசாக இருக்காது. சுதந்திரம் இருக்காமா, ஃப்ரீடமாக இருக்கும், என்ன இப்போ. ஆனால் எங்கள் அப்பாவோ என்னுடைய தாத்தாவோ இதை பற்றிலாம் அந்த காலத்தில் அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அதில் அந்த போராட்டங்களில் கலந்துட்டவங்க. பெருசாலும் அவனும் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அதை பற்றியாக பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் அதை பற்றி பேசும்பொழுது அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு அடிமையாக இருந்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் சுதந்திரத்தினுடைய உண்மையான சுவாசம் அருமை புரியும். இப்போ நீங்கள் மூச்சு விட்டீங்கன்னா அதே காற்று தானே. 1947 வேறு காற்றாக இருந்தது. ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது அதனுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா கட்டுப்பட்டு இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டு எவ்வளவு லட்சக்கணக்கான வருஷங்கள் மீண்டும் 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 வந்துட்டுருக்குன்றது நமக்கு முதல்ல தெரியுமா? இந்த வெள்ளையர்களே முதல்ல வந்தபோது அவன் நம்ம நாட்டை எடுத்துட்டான்றது புரியறதுக்கே நமக்கு ஒரு 100-150 வருஷம் ஆச்சு. இந்த சிப்பாய் மியூட்டினி 1857 அந்த டைமில் தான் சுதந்திரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது மக்கள் உணர ஆரம்பித்து பேச ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. உடலில் கேன்சர் வர மாதிரி இல்லை வீட்டில் டேர்மைட்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பொலவல்லன்னு விழும்போது தான் தெரியும், முன்னாடி தெரியாது. இட்ஸ் டூ லேட்டுன்னு வாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன பண்ணுறது இருக்குது, அவ்வளோதான், புழுத்து போச்சு, விட்டுரு, கரையான். இதே மாதிரி இந்த ஆன்மா இதாவது பரவாயில்ல. இதில் இன்னொரு கஷ்டம் என்னென்னா, நம்ம ஒரு சிறையில் இருக்கோன்றது தெரியாமல் இருக்குது. சிறையில் இருக்கோன்னு தெரிகிறவனுக்காவது வெளியில் வரணுன்ற ஆசை இருக்கும். சிறையில் இருக்கோன்றதே தெரியாமையே ஒரு அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்கள எப்படி நீங்கள் புரிய வைக்கிறது? கிட்டத்தட்ட இந்த பிறப்பு இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் நிலையை இந்த சஹஜ் மார்க்ன்றது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் புரியாத ஒரு நிலையிலேயே இருந்த ஒரு உலகம் இது.
அதை பற்றி பேசியிருக்காங்க, பெரிய பெரிய ஆச்சாரியன்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு நேரடியான ஒரு தீர்வுன்னு சொல்லி பெருசாக அந்த அளவுக்கு கிடையாது. மோட்சன்ற வார்த்தை தெரியும், அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நிறையவே தெரியாது நமக்குலாம். ஆனால் இதையே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதே ஒரு இந்திய நாடு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரமாகிறது, அதுக்கப்புறம் அடைபட்டு திரும்பி சுதந்திரமாச்சுன்னா நமக்கு அதனுடைய வித்தியாசம் புரியும். ராஜா தசரதர் அவருடைய காலகட்டத்துக்கு 72 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இப்போ நம்ம எதை அனுபவிச்சிருக்கோமோ அதனுடைய ஈக்குவலண்ட் ஒரு பாதை முன்னாடி இருந்தது. நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு ஏன் பிறந்தோம், நாம் இங்கே எதற்காக இருக்கோம், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், வெறும் இந்த உடல் எடுத்தது வளர்ந்து உணவு உண்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று திரும்பி போய் வந்த இடத்துல போய் மண்ணோட மண்ணாகிறதுக்காகவா? இதுலேயே இந்த சுதந்திர இந்தியா முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அடிமையாக இருக்கோம்னு தெரிஞ்சு அந்த அடிமைத்தனத்துலேயும் பணம் பண்ணவங்களோ அதை தனக்கு வசதியாக வச்சுருந்தவங்களும் இருக்காங்க. இப்போது வெள்ளைக்காரன் 300 பேர் இருக்கானா, பின்னாடி 30,000 இந்தியர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த நாட்டை நடக்கிறதுக்கு. சிப்பாயாகவோ போலீஸாகவோ ஒரு கலெக்டரேட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய வயிற்று பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சுதந்திரன்ற வார்த்தை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம். எங்கள் தாத்தா எனக்கு சொல்லுவார், அவர் இருந்த ஊர் கும்பகோணத்து பக்கத்தில், அங்கேயே வந்து நம்ம ஆளுங்களாம் ஆள தெரியாதுப்பா, அவனே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கும் நம்மளுடைய பாதைக்கு என்ன சம்பந்தம்? லாலாஜி மகராஜ் மீண்டும் வந்து அவருடைய 151வது பிறந்த நாள் விழாவை நம்ம இப்போ 152வது பிறந்த நாள் விழாவை நம்ம இப்போது கொண்டாடிட்டு திரும்பி வந்திருக்கோம். சில பேர் லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காணாக்கு வந்திருந்தீங்க. அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து நம்மளுடைய உண்மையான லட்சியம் என்னன்றதை நமக்கு புரிய வச்சு அதற்கான பாதையை வகுத்து கொடுத்து எளிமையான ஒரு வழியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. சுலபமான வழி, எளிமையான வழின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய காலகட்டத்தில் இதை புரிஞ்சுட்டு அவருடைய பாதையில் அவர்கிட்ட வந்து உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100, 150, 200 பேர் இருந்ததாக சொல்லுவாங்க. மெதுவாக பாபுஜி மகராஜ் வந்தார். அவர் பல புது ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கைசன் சொல்லுவாங்க, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய பேர் நம்மளுடைய மார்க்கத்திலே கேட்குறது உண்டு. இப்போ நிறையா விஷயங்கள் மாறிடுது. முன்னாடிலாம் பாயிண்ட் டி கிடையாது, பாயிண்ட் சிலாம் தெரியாது எங்களுக்கு. பாயிண்ட் ஏபி 1964 பாபுஜி மகராஜ் பேசியிருந்தா கூட அந்த ஆர்கேவில் மாட்டின்ட்டு பல வருடங்கள் அது வெளியிலே வராமையே இருந்தது. சார்ஜி மகராஜுடைய கடைசி காலத்தில் ஒரு பண்டாராவில் தாஜி அதை ரிலீஸ் பண்ணி படித்தார். அநேகமாக அவங்க எல்லாருக்கும் அது தெரியும். பல விஷயங்கள் நம்மளுக்கு புதுசாக கொடுத்துட்டு இருக்காங்க. எதனால்? போகக்கூடிய பாதையை இன்னும் சுலபமாக மாற்றுவதற்காக செய்கிறாங்க. நம்ம முழுசாக உள்ளே வாங்கிட்டோமா? அபியாசின்னு 3 சிட்டிங் எடுத்து வெறும் பேட்ஜை வாங்கினாலோ ஐடி கார்டு வாங்கிட்டாலே நம்மளுக்கு இந்த மார்க்கம் புரிந்து விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே என்னுடைய மனசில் உண்டு. சார்ஜி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 100 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவன்ட்ட எதற்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கேட்டால் 110 ஆன்சர் வரும் அப்படின்னு. இப்போ இந்த அறையிலே நான் ஒரு பேப்பரை எல்லாத்தையும் கொடுத்து எதற்காக இந்த ஆன்மீக பாதையில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு எழுதி கொடுங்கன்னு சொல்லி படிக்க விட்டால் ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். எப்பாது ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணுமா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எவரெஸ்ட் மலை நம்ம முன்னாடி இருக்குது, 29,000 அடி. 29,000 அடி நம்ம தாண்டி உச்சிக்கு போய் தான் ஆனோமானா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 500 அடி வரைக்கும் போயிட்டு வரலாம், இல்லை கீழே கடையை போட்டு பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகலாம். 1000 அடி போயிட்டு வரலாம். பேஸ் கேம்ப்பு 13,000 14,000 அடின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் போயிட்டு வரலாம். உச்சிக்கு போகலாம். உச்சிக்கு போகிறதுலேயே 8 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் வந்தது, இந்த உச்சிக்கு போனவங்க உடல் இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க போயிட்டு வந்திருக்காங்க. நமக்கு அவங்களுக்கு போகக்கூடிய கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய கிரகஸ்தாஸ்தம்ன்றது அது மாதிரி நம்மளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளாக மாற்றிடுச்சு. அதை ஒரு தடையாக தான் பார்க்குறோம் நம்ம நிறைய இடத்துல. இந்த குறிக்கோள் 29,000 அடிக்கு போகணும். பாபுஜி மகாராஜ் கூட 10 மேக்ஸிம்ஸில் 10 நிமிடங்களில் செட் எ கோல் அஸ் த ஹையஸ்ட்னு சொல்கிறார். இதை தான் கோல்னு அவர் சொல்லலை. ஒரு முறை சாரிஜி மகாராஜை கேட்டேன், நேரடியாக சொல்லி தொலைச்சிருக்காங்க மாஸ்டர், ஏன் இப்படி இல்லைப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா குருத்வேஷம்னு ஒன்று வரும். அவர் சொன்னது நீ செய்யலைன்னு ஆகிடும். அதனால் குருன்றவர் நேரடியாக இதை நீ செய்யின்னு சொல்ல மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் சில ஃபங்க்ஷனரிஸ்க்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட தங்களுடைய ஆத்தாமையே சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே அடிக்கடி சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடியவார், என் வாயிலேருந்து இது நீ செய்யின்னு நான் ஆத்மாத்மா யாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு சொல்லும் போதே தெரியும் அவனுக்கு அதன் மூலமாக பல பிரச்சனைகள் வரப்போகுது. முதல்ல நான் சொன்ன வார்த்தையை அவன் செய்ய மாட்டான், செய்யலேன்னு வருத்தப்படுவான். அவனோட சேர்த்து அதுக்கும் சேர்த்து நான் க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னு. இதனாலே நான் சொல்கிறது இல்லை. நம்மளுடைய மார்க்கத்தில் குறிக்கோள் அமைத்தல் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. டெய்லி காத்தால இருந்து தியானம் பண்ணோம், இதுவும் குறிக்கோள் தான். ஒழுங்காக தியானம் பண்ணோம், அதோட பெட்டர் குறிக்கோள். ப்ரிஸ்கிரைப்டு லிட்ரேச்சர் படி பண்ணணும், அதோட இன்னும் பெட்டர். இப்போ இந்த பேட்ச் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணார். இது கிட்டத்தட்ட 2015-16 நம்ம சென்னையில் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து 90 டே ப்ராக்டிஸ்ன்னு பண்ணோம். அதனுடைய ஒரு வடிவமைப்பு அந்த ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஒரு அபியாசி என்னென்னலாம் பண்ணணும். இந்த கார்டு அநேகமாக நீங்கள் கார்டாக வாங்கியிருக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபைலாக எல்லா குரூப்லேயும் சுற்றிட்டுருக்கு. எழுந்து பாயிண்ட் பி கிளீனிங்கில் ஆரம்பித்து ப்ரேயரை முடித்து தியானத்தை முடித்து நைட்டு பெட் டைம் ப்ரேயர் 10th மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி பெட் டைம் ப்ரேயர் முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும்? சுதந்திர இந்தியாவுக்கு போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு பண்ணாங்களான்னு அநேகமாக தெரிஞ்சிருக்கு. சுதந்திரம் ஒன்றும் அவ்வளோதான். வேறு யாரோ என்னை எதுக்கு அடிமைப்படுத்தணும்? என்னுடைய ஆசைகளும் என்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களும் இந்த ஆன்மாவை அடிமைப்படுத்தி வைக்கணுமா? இது புரிஞ்சு அதுக்கப்புறம் வெளியில் வர்றது முதல் ஸ்டெப். 10-15 வருஷம் ஜெயிலிருந்து வெளியில் வந்த உடனே என்ன பண்ணால் நிறைய நேரம் அவங்க குழம்பு போயிடுவாங்க. அதுக்குன்னு கவர்மெண்ட்டில் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட ரன் பண்ணுறாங்க ஃபாரினில். பல வருடங்கள் 10, 20, 30 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்துட்டு வெளியில் வரவங்களுக்கு அவங்கள திரும்பி சொசைட்டியோடு அவங்கள இன்டெகிரேட் பண்ணணும். அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவும் விட்டு மேலே போகும்பொழுது மேலே என்னென்ன இருக்குன்றது புரிய வைக்கணும். அது மேபி நம்மளுடைய மதம் சார்ந்த விஷயங்களில் பெருசாக சொல்லலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தாஜியோடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தைக்கு கூட புரிய மாதிரி பிறவியினுடைய பர்பஸ் என்ன, எங்கே போகணும், என்ன சக்கராஸ், என்ன ஜேர்னி, எப்படி போகுது, போகும்போது வரக்கூடிய விஷயங்கள் என்ன, இது அழகாக புரிகிற மாதிரி ஒரு கதையாக எழுதியிருக்காரு. ஆனால் இவ்வளவு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அனைவருக்கும் குறிக்கோள் மேல் பிடிப்பு இருக்கான்ற ஒரு கேள்வி எனக்கு இன்னும் முழுசாக பதில் கிடைக்கல. எல்லாருக்குமே அந்த பிடிப்பு இருந்ததுன்னு சொன்னால் குருநாதர்களுடைய வேலை இன்னும் சுலபமாக முடிஞ்சிடும். ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம், பையன் 100க்கு 100 வாங்கணுன்ற ஒரு முழு நோக்குடன் சரியாக படித்தானா நல்ல மார்க் வாங்குவான். வாத்தியாரோட வேலை கம்மியாக ஆரம்பிக்கும். அவருக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் டைம் பாஸ்க்கு ஸ்கூலில் சேர்றவங்களை என்ன பண்ணுறது? ஆன்மீகத்தை டைம் பாஸாக நம்ம பண்ணுறோமா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா பல பேரோட பழகும்பொழுது பல பேரோட பேசும்பொழுது அவங்களுடைய நம்பிக்கைகளில் இன்னும் அவங்களுடைய பழைய பாதையினோட தாக்கம் எனக்கு நல்லாவே தெரியுது. இதோட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பாதையில் முதல்ல நான் எல்லா அபியாசிகளுக்கும் அடிக்கடி பார்க்கும்போது சொல்கிறது, உங்களுடைய குறிக்கோளில் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வெறும் லிபரேஷன் வேணுமா, இல்லை இன்னும் ஹையர் ரீஜன்ஸில் போகணுமா, அட்லீஸ்ட் ஒரு எனக்கு பிரம்மாண்ட மண்டலாக வரணுங்க, இல்லை எனக்கு அதோட போகணும், இல்லை அதோட போகணும். நான் ஒரு தடவை ஒரு அபியாசி சாரிஜி மகாராஜா கேட்டார், எப்படியும் மகாபலயாமோ ஒன்றா தான் நான் வரப்போகிறோம், என்ன அவசரம், நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நான் சிரிச்சுனே சொன்னார், என்ஜாய் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும், வயசாக வயசாக கஷ்டங்கள் வரும்போது தான் எனக்கு புரியும். சின்ன சின்னதாக உறவுமுறைகள் விட்டு போகிறது, உடல் நலம் விட்டு போகிறது, மன உளைச்சல்கள், இந்த குறிக்கோள்கள் நமக்கு சரியாக புரிய ஆரம்பிக்கும் பொழுது, எதனால் மீண்டும் மீண்டும் இந்த விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் மீட்டிங் 2 நாள் நடந்தது. இப்போ எங்களோடலாம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாச்சும் பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்ன, இன்னும் நான் கொடுக்கறத வேகமாக வாங்கிறதுக்கு நிறையா பேர் இன்னும் ரெடியாக இல்லை. எல்லாத்தையும் நான் கொடுக்குறது ரெடியாக இருக்கேன். பாபுஜி மகாராஜ் சொன்னார், லூட் மீ, கம் அண்ட் லூட் மீ அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், வாங்கிறதுக்கு யாரும் அந்த அளவு வேகமாக இல்லை. சிரிச்சுனே சொன்னார், இப்போ யாராவது உங்களை அத்தனை பேர் நான் 13 பாயிண்ட் போய் வைக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பேர் சந்தோஷமாக எதுப்பீங்கன்னு கேட்டார். எல்லாருமே ஒரு யாரும் கை தூக்கல, என்ன சேஃபாக தூக்க மாட்டாங்க. ஏன்னா அது முதல்ல என்னன்னு தெரியாது, அங்கே என்ன கிடைக்கும் தெரியாது, அது கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்படியே ஒரு குத்து மதிப்பாக நம்ம பாதையில் இருக்கோமோன்ற ஒரு சந்தேகம் அடிக்கடி வர்றதுக்கு இது ஒரு காரணம். இவ்வளோ நாள் செய்யலைன்னா அட்லீஸ்ட் இன்றைக்காவது நம்ம ஒன்று கண்டிப்பாக செஞ்சாலும், எதற்காக இந்த பாதையில் இருக்கும், என்னுடைய குறிக்கோளை இன்றைக்கி நீங்கள் முதல் நாள் வந்திருந்தாலும் சரி, ஏற்கனவே 20-30 வருடங்கள் இருந்திருந்தாலும் சரி, என்னுடைய குறிக்கோள் இந்த பாதையில் என்னவாக இருக்கிறது. குறிக்கோள் அமைக்கிறது முதல்ல. இரண்டாவது, இந்த குறிக்கோள் அமைச்சதுக்கப்புறம் இந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், செயல் திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, குறிக்கோளும் செயல் திட்டமும் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த குறிக்கோள் அடையணும், இந்த ரீஜனுக்கு வரணும், இல்லை மாஸ்டரோட மர்ஜர், மாஸ்டர் மாதிரி ஆகணும், ஏதோ ஒரு குறிக்கோள். அப்படின்னா என்னுடைய செயல் திட்டம் இதற்கு என்ன? செயல் திட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டியது ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, நேரம்னு சொல்லுவாங்க. நேரமும் ரிசோர்ஸஸும் ஒதுக்காமல் ஒரு செயல் திட்டம் இருக்கவே முடியாது. நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்லி ரிசோர்ஸஸ்ன்றதை மாஸ்டர் கொடுத்துட்றாரு. எப்படி தியானம் பண்ணணும், எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும், எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம ஒதுக்க வேண்டியது 2 விஷயந்தான், வில்லிங்னஸ் ப்ளஸ் டைம். இது ஒரு அபியாசியாக இருப்பது. அபியாசியாக இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலாக கொஞ்சம் லைஃபு நல்லாவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் எதற்காக சொல்கிறோன்னு சொன்னால், அதை தாண்டி ஒரு வாலண்டியராக மாறி, தன்னால்வராக மாறி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரிசெப்டராக மாறி, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனரி போஸ்ட்டோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டோ, ஏஎம்சி, இதை மாதிரி வரும் பொழுது அவங்க மேலே இருக்கக்கூடிய பாரங்கள் ஜாஸ்தியாகும். சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. உன்னை நான் சிசியாவோ இசட்சியாவோ போஸ்ட் கொடுத்தா நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்று முழு உரிமை இருக்குது. அன்றைக்கே சாயங்காலம், ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் நடந்தது. ஒரு சீனியர் ப்ரிசெப்டரை சார்ஜி மகாராஜ் ஒரு பதவி கொடுத்தார். நைட்டு மெயில் அனுப்பிச்சார். காத்தால் ஒரு மெயில் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு என்னால் முடியாது. லைட்டாக அவருக்கு ஒரு கோவம், ஆனால் வெளியில் போனோன்னு சொன்னேன், இதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா இவன் 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்துட்டு முடியாதுன்னு அப்புறம் சொல்கிறதோடு இன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு ப்ரிசெப்டருக்கு பொருந்தும், ஒரு சிசிக்கு பொருந்தும், ஒரு டிசிக்கு பொருந்தும், டிசிக்கு பொருந்தும், இசைக்கு பொருந்தும், ஆர்எஃப்க்கு பொருந்தும், ஒர்க்கிங் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அவர் ஒரு ஆஃபர் நமக்கு கொடுக்குறாரு, இந்த வேலையை நீ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா. நான் இந்த முறை நிறையா ப்ரிசெப்டர் பணியை பற்றி பேச்செல்லாம் வந்தது. நான் அதுக்கப்புறம் தனியாக ப்ரிசெப்டர் மீட்டிங்களோட சொல்கிறேன். இந்த பாதையில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சுலபமாக தெரியக்கூடிய பல விஷயங்கள் எளிமையாக இருக்காது.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷத்தை தாண்டியாச்சு. 32 வருஷம் முடிய போது என்னுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் சஹஜ் மார்க்க பாதையில் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஹெல்ப் எப்படி வருதுன்றது என்னுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் ஒரு படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவே வைக்கலாம். இதை பற்றி தான் என்னுடைய கானா கேஸ்டில் பேசினேன். இன்னும் நிறைய ரெக்கார்டிங்கில் வரப்போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அவங்க இன்டைரக்டாக ஒரு ஹெல்ப், அவங்களுக்கே அது தெரியாது. ஒரு தடவை சார்ஜ் மாதிரி இது மாதிரி நடந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே மாஸ்டர் அப்படின்னு. ஹியூமன் லெவல் வேறு, அந்த லெவல் வேறு. அந்த லெவலில் அது பாட்டுக்கு நடக்கும். நீ சொல்கிறது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு. அது நடந்ததுன்றது ஒரு கன்ஃபர்மேஷன். நிறைய அபியாசிகளுக்கு எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு. நீங்களாம் மாஸ்டர் பக்கத்துலேயே இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேசிக்கலாம், நாங்களாம் எங்கே போய் பேசுறது? நிறைய பேருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு சாபம் மாதிரி. அவரே அடிக்கடி சொல்வார், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாபம் அப்படின்வார். கண்ணை மறைச்சிரும், நமக்கு தெரியாது. அவரை ஒரு மனிதனாக பார்க்க ஆரம்பிப்போம். தள்ளி இருக்கும் பொழுது, இது கோயில்லையும் உண்டு, பக்கத்தில் இருக்கிற பூசாரியோட ஒரு மைல் தள்ளி ஒரு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நார்மலாக பக்தி செலுத்தக்கூடிய ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கடவுள் பக்தியோட உள்ளே இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் பக்கத்துலேயே பார்க்குறோமே. நான் தானே அவருக்கு பூஜை பண்ணுறது, நான் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது. நம்மளுடைய மார்க்கத்தில் எப்போ நீங்கள் 3 சிட்டிங் எடுத்து உள்ளே வரீங்களோ, தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு மாஸ்டரோட ஒரு கனெக்ஷன் அவர் சைட்லேருந்து உருவாயிடுது. உங்களுக்கு அது புரியறதுக்கு சில நேரத்தில் 1 வாரம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஆகாமே போகலாம். அவருடைய ஒரு நகல், அதை நீங்கள் சட்டில் பாடின்னு சொல்லுங்கள், ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிக்க, உங்களுடைய பர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்களா அது வானான்னு விடுற வரி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஸ்பரில் திரும்பி திரும்பி பாபுஜி மகாராஜ் சொல்கிறார், ஒவ்வொரு அபியாசியுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது படிக்கும்போது எனக்கு முதல்ல ஜோக்காக இருக்கும். சார்ஜி மகாராஜ் ரொம்ப கேட்டேன், என்னங்க வி லுக் அட் எவ்ரி ஸ்டெப்புன்னு எழுதியிருக்காரு, அவனுக்கு நம்பிக்கை இல்லையாருனாரு. நம்பிக்கை இருக்குது, புரியலை அப்படின்னு. எப்படி பண்ணுவாங்க அங்கேருந்து? அங்கே போய் பாரு உனக்கு புரியன்னார். அதுக்கு மேலே சில எல்லாம் அவர் ஒரு லெவலுக்கு மேலே பதில் சொல்ல மாட்டார். எதற்காக இவ்வளோ விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, எவ்வளோ வருடங்கள் நீங்கள் ஆன்மீக பாதையில் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் சஹஜ்மாவில் இருந்தீங்கன்றது முக்கியம் அல்ல. குறிக்கோளில் தெளிவாக இருக்கீங்களா? எதற்காக நான் இந்த மார்க்கத்தில் இருக்கேன்? குறிக்கோளில் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் டைரியில் இன்றைக்கி இந்த தேதியை போட்டு தயவு செஞ்சு அந்த குறிக்கோளை திரும்பி எழுதுங்க. தப்பு இல்லை, குறிக்கோள் மாறலாம். நம்மளுடைய ஆன்மீக பாதையில் குறிக்கோள்ன்றது ரிஃபைன் ஆகிட்டே இருக்கும், தப்பே கிடையாது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எவ்வளோப்பா மேக்ஸிமம் படிப்பேன், 5ஆம் கிளாஸ் படிப்பேன். அதே +2 பாஸ் பண்ணால் அவனுடைய குறிக்கோள் மாறும். பிஹெச்டின்வான், அப்புறம் போஸ்ட் டாக்டரல்வான், அதுக்கப்புறம் நிறையா மாறும். நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் விசாலமாக மாறும் பொழுது நம்மளுடைய குறிக்கோள்கள் மாறும், அது தப்பில்லை. ஆனால் இன்றைக்கி தயவு செஞ்சு உங்களுடைய பதிவேட்டில் எழுதிக்கங்க, நான் எதற்காக இந்த மார்க்கத்தில் இவ்வளோ நாள் இருந்தேன், இல்லை இப்போ எதுக்காக இருக்க போகிறேன் என்று. கோல் ரீஅலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட் லாங்குவேஜில். அப்பப்போ குறிக்கோளோட ஒரு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட். கடலில் போகும்போது கூட அப்பப்போ அவங்க நார்த் ஸ்டாரை பார்த்து ரீஅலைன் பண்ணுவாங்க, இல்லைனா கப்பல் தள்ளி போயிடும். அந்த ரீஅலைன்மெண்ட் எனக்கு கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் என்னுடைய ப்ராக்டிஸை நான் டீப்பாக பார்க்கணும். இதே குறிக்கோளை 7 மாதத்தில் அடைய முடியும்னு லாலாஜி மகாராஜ் சொல்கிறார். அப்புறம் 31 வருஷம் எதுக்காக இருக்கணும்? நான் ஒரு முறை பாபுஜி மகாராஜை ஒருத்தர் பார்க்க போனபோது, என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் மெடிடேட் பாபுஜி. எவ்வளோ வருஷமா? 25. இன்னும் 20 வருஷமாக நீ தியானம் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை தாண்டி ஒரு குறிக்கோள் இருக்குது, அதை தாண்டி என்னுடைய ப்ராக்டிஸ் இப்போ நான் பண்ணக்கூடிய விதம், இன்டென்சிட்டி
என்னுடைய குறிக்கோளை நோக்கி அழைத்து செல்லுமா இல்லையான்ற ஒரு புரிதல் எனக்கு அன்றாடம் வர வேண்டும். அன்றாடம் வருது நல்லது, வரலன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக், 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை. கார்ப்பரேட்டை கூட மாதம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மீட்டிங் வைக்கிறாங்கல்ல. எதற்காக? இதுதான் உன்னுடைய ஆனுவல் கோல், இதை நீ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு பாரு. இல்லைனா இந்த எஃபர்ட்ஸ் நீ மாற்றியாமல் அங்கே நம்ம கூலிக்கு மாறடிக்கிறோம் செய்கிறோம். லிட்ரலான வார்த்தை கூலிக்கு மாறடிக்கிறதுன்றது மெட்ராஸ் பாஷையில். ஆனால் இங்கே நமக்கு அந்த எண்ணம் வரல. ஏன்னா என்ன குறிக்கோளே நமக்கு தெரியாது. ரிசப்டர் யாரோ ஒருத்தர் சொன்னார், வந்தேன், 3 சிட்டிங் எடுத்தேன், வரேன், அவ்வளோதான், பிடிச்சிருக்கு, அவரை பார்த்தா பிடிச்சிருக்கு, கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு, வரோம். என்னுடைய குறிக்கோள் சரியாக அமையும் போது தாஜி ஒரு இடத்துல சொல்கிறார், குருநாதரை போய் கேளு, என்னோடய குறிக்கோளுக்கு வேகமாக வரக்கூடிய அளவுக்கு இப்போ நீங்கள் சொன்ன பாதை எனக்கு சரியாக இல்லைன்னு என்கிட்ட வந்து பேச நான் ஒத்துக்கிறேன்றார். இதுதான் நீங்கள் பண்ண சொன்னீங்க, இது என்னோடய குறிக்கோள், இது என்னை வேகமாக என்னுடைய குறிக்கோளை நோக்கி அழைத்து செல்ல ஏதுவாக இல்லை. ஏதாவது தடை இருக்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், புரிதல் இருக்கலாம். அப்போ உனக்கு சொல்லுவார், இல்லை உங்களுக்காக புதுசாக ஏதாவது டெக்னிக் கூட உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு இடத்துல 2-3 வருஷம் முன்னாடி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மீட்டிங்கில் சொன்னார், இன்னும் 100கணக்கான டெக்னிக் ஹைரார்க்கியில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இது வரைக்கும் கொடுத்ததே யூஸ் பண்ணாதனால கொடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. மார்ச் 2018 ஒரு ப்ரிசெப்டர் செமினார் கானால 5 மாதம் நடந்தது. அப்போ பல டெக்னிக்ஸ் சொன்னார். அப்புறம் சில டெக்னிக்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது ஒரு டாக் ஃபைலாக போட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். இது மாதிரிலாம் ஒரு புதுசாக எனக்கு டெக்னிக்ஸ் நீங்கள் இந்த விஸ்பரை படிக்கும்போது தோணுதுன்னு. ஒரு 2 பேஜ் பார்த்துட்டு திரும்பி கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா, இதை நீ வச்சுக்கோ, முதல்ல கொடுத்த எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. நான் கொடுத்த டெக்னிக் எது தப்பாக ரைட்டான்றது முக்கியம் அல்ல. அவ்வளோ விஷயங்கள் ப்ரிசெப்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ப்ரிசெப்டர்ஸ் நிறையா பேர் அவருடைய வேலையை செய்கிறாங்களான்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்குது. அதை தாண்டி நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ், சென்டர் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவோம், தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், இசட்சி, ஜோனல் கோஆர்டினேட்டர், ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பணி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நம்ம பலமுறை தெளிவாக பேசியிருக்கோம். அக்டோபர் மாதம் திருப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து 2 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே வந்தாங்க. இன்சிடென்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 485 பேருக்கு மேலே கோஆர்டினேட்டர் போஸ்ட்டில் இருக்காங்க, வெவ்வேறு கோஆர்டினேட்டர் போஸ்ட்டில். ஒரு 15-12 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த இந்தியாவிலே 80 பேர் தான் கோஆர்டினேட்டர்ஸ், ஜோனல் சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்ஸ். அந்த அளவுக்கு நம்மளை எம்பவர் பண்ணுறாரு. நம்மளுடைய மாஸ்டர் நம்மளுக்கு பணியை கொடுக்குறாங்க, இவங்க செய்வாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் குறிக்கோள்கள்ன்றது ஒன்று எல்லாருமா பேசி அங்கே நம்ம அமைச்சுக்கிட்டோம். உதாரணத்துக்கு ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் 2024க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பாப்புலேஷனில் 50% 15 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு சிட்டிங் போய் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸுக்கு அவங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 50% 15 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு அவங்க போய் சிட்டிங்ஸ் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையான்றது அப்புறம். தாலுக் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு 2 குறிக்கோள்கள் கொடுக்கப்பட்டன. முதல் குறிக்கோள், அவங்க தாலுக்கில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு அபியாசியாவது உருவாக்கணும். இதெல்லாம் நான் பேப்பர் படிக்கல, எல்லாம் இங்கேயே உட்காந்து. இரண்டாவது குறிக்கோள், அட்லீஸ்ட் 50% வில்லேஜில் ஒரு ப்ரிசெப்டரையாவது உருவாக்கணும். சென்டர் கோஆர்டினேட்டருக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பிளான கோல், உங்களுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளின் வீட்டிலும் ஒரு சென்டர் உருவாக்கும். இதை பற்றி அங்கே பேசும்போதும் சரி, இப்போ பேசும்போது ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரு அபியாசி வீட்டில் நான் சென்டரை உருவாக்க முடியும்? ஏன்னா எங்களுக்கு 2 நாள் முன்னாடி மாஸ்டர்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அபியாசியாக இருந்து ப்ரிசெப்டராக இல்லை, என் வீட்டில் ஒரு சென்டர் இருக்கணும், ப்ரிசெப்டர் வீட்லேயும் சென்டர் உருவாக்கலாம், அபியாசி வீட்டில் கண்டிப்பாக உருவாக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்படி நான் நடத்துறது சென்டர்? எங்கள் மொத்த ஏரியாவிலே 6 ப்ரிசெப்டர் கூட கிடையாது.
நாங்கள் மொத்தம் 70 அபியாசி இருக்கோம். 70 சென்டர் உருவாக்கிட்டா ஏது ப்ரிசெப்டர்? பல நேரங்களில் நம்மளுக்கு மாஸ்டர்ஸு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் பிரச்சனையை பற்றி பேசுகிறார், இல்லை கேள்வியை பற்றியே பேசுகிறார். இப்போ நம்ம எல்லாருக்குமே அருமையாக இந்த டெக்னாலஜின்னு ஒன்று வந்துடுச்சு. இது நம்ம திருப்பூரில் இதை பற்றி பேசியிருக்கு. இன்ஃபேக்ட் இதை இப்போ இந்த வாரம் இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி ப்ரிசெப்டர் மீட்டிங் அப்புறம் இதை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறோம். அஃபிஷியலாக என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1500 ப்ளஸ் ப்ரிசெப்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் 700 பேர் உருவாயிட்ருக்காங்க. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே 2200 ப்ரிசெப்டர்ஸ் நம்மளுக்கு வந்துடுவாங்க உள்ள. யானை கட்டி தீனி எப்படி போடுறதுன்ற ஒரு கவலை, இன்னொரு சைடில் அபியாசிகளாம் ப்ரிசெப்டர் யார் இல்லைன்ற இன்னொரு கவலை. ஹெச்ஆரில் எப்போ சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஆள் வேணும், மார்க்கெட்டில் போனால் எனக்கு வேலையே கிடைக்கல. அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் தான் இருக்க வழியே டிமாண்ட் சப்ளை இஷ்யூ இல்லை. நான் ஒரு அபியாசிங்க என் வீட்டில் நான் சென்டர் ஆரம்பிக்கணும், நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு ஒப்புதல், ஒரு ஃபார்ம் ஒன்று இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பேசி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் சென்டர் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அதில் ஒப்புதலில் உங்கள் தகவல்களை கொடுத்து உங்கள் லொக்கேஷன் ஜிபிஎஸ்ஸை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும். அது எப்படி அட்டாச் பண்ணணுன்றது அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். அப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்பில் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சரில் ஒரு புதுசாக ஒரு சீக்கர் வராரு, எங்கள் வீட்டுக்கிட்ட ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இருக்கா அப்படின்னு தேடக்கூடிய பட்சத்தில் ஹாட்ஸ்பாட்டில் யார் பேர் இருக்கோ இன்றைக்கி ப்ரிசெப்டர் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டு அவங்க சிட்டிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற ஒரு கவர்னன்ட் அவங்க ஒரு சைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய பேர் வந்துடும். இப்போ நீங்கள் அபியாசிகள் கொடுக்கும்போது உங்கள் பேர் அங்கே வந்துடும். ஒருத்தர் புதுசாக அந்த ஆப்பில் தேடுறாருன்னா உங்களுடைய பேரும் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலும் அவருக்கு போகும். அவர் உங்களை கூப்பிடுவார், சரி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி அழகாக பேசுவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவே வேணாம். அப்படி சொல்லி கொடுக்கணுன்னாலும் இதை ஸ்கிரிப்டாக மாற்றி வச்சிட்டோம். 4 லைன் எப்படி பேசுகிறதுன்றது செங்கல்பட்டில் அதை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணியாச்சு. முதல் நாள் என்ன பேசணும், 2வது நாள் என்ன பேசணும், 3வது நாள் என்ன பேசணும், பேப்பரில் இருக்குது, கையில் கொடுத்துட்றோம். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சிட்டிங் யார் கொடுப்பாங்க? அடுத்த கேள்வி வரும். இதற்கு இப்போது ப்ரிசெப்டர்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் வந்து இன்னும் 2-3 நாள் வெளியில் போக போகுது. அந்த ஃபார்மில் வெர்ச்சுவலாக நீங்கள் வெர்ச்சுவல்னால் ஜூம்லேயோ வாட்ஸ்ஆப்லேயோ, ரிமோட் இல்லை, ஜூம்லேயோ வாட்ஸ்ஆப்லேயோ இல்லை கூகுள் மீட்டில் நீங்கள் எப்போ இருப்பீங்க அந்த ஃபார்மில் ட்ராப்டவுன் மெனுவில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். திங்கட்கிழமை சாயங்காலம் 4லேருந்து 6 நான் ஃப்ரீ, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6லேருந்து 8 ஃப்ரீ. ஸோ இந்த பக்கம் சப்ளை செயின்னு ரெடி பண்ணிவிடும். இதில் எனக்கு ஒரு 200-300 ப்ரிசெப்டர்ஸ் உள்ளே சைன் பண்ணால் கூட போதும். வீட்டை விட்டு நீ வெளியே போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்க்ளைமர், வீட்டை விட்டு வெளியிலே போகணும். அந்த ஃபார்மில் உங்களுடைய பேரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பேக் அண்ட் டீம் அதை மேட்ச் பண்ணி ஒரு வீக்லி கேலண்டர் ஒன்று போடுவாங்க. இந்த தேதியில் ஒரு அபியாசி வீட்டுக்கு யாராவது போனாங்கன்னா அந்த தேதி அந்த அபியாசி திறந்து பார்த்து அந்த கேலண்டரில் இன்னார் ப்ரிசெப்டரு இந்த ரெக்கரிங் லிங்க்கில் அவர் அவைலபிளாக இருக்காருன்றதை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். கூகுள் மீட்டில் ரெக்கரிங் லிங்க் ஆப்ஷன்லாம் இருக்குது, அந்த லிங்க் அதில் போட்டு கொடுத்துரும். அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார், அந்த கூகுள் லிங்கை ஆன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் எங்கேருந்து வேணால் அவங்க வீட்டுக்கு வரவங்களோ அந்த நேரத்தில் அவங்கள கனெக்ட் பண்ணிங்கன்னா அவர் சிட்டிங் கொடுத்துருவார். 2வது, அர்ஜென்ட்டாக வந்துட்டாருங்க, இப்போ பேசினே உள்ளே வந்துட்டார், யாரையாவது வாட்ஸ்ஆப்பில் வீடியோ காலில் கூப்பிட்டு எடுத்துக்கங்க. 3வது, இன்ஃபேக்ட் மாஸ்டர் இது தான் நிறைய இடங்களில் ப்ரிஃபர் பண்ணுறாரு, அதை நான் ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் சொல்கிறேன். எல்லா அபியாசிகளும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் மாஸ்டர் கிளாஸ் வீடியோவை நாங்கள் காப்பி பண்ணி கொடுக்குறோம். இல்லை உங்கள் லோக்கலாக ப்ரிசெப்டர்ட்டையோ சென்டர் கோஆர்டினேட்டர்ட்டையோ கேட்டு தமிழில் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ இருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனில் காப்பி பண்ணி வராரு. ஹார்ட்ஃபுல்னஸை பற்றி பேசுகிறீங்க, அந்த வீடியோவில் மாஸ்டர் பேசுகிற இடத்த விட்டுட்டு நேரடியாக போய்ட்டு ஒரு ப்ளீஸ் ஸ்டார்ட் சொல்கிற இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்டாக எங்கள் ஆர்எஃப் மீட்டிங்கில் ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தார் மாஸ்டருக்கு. நிறையா இடங்களில் இந்த சிட்டிங் வந்து ப்ரிசெப்டர்ஸ் கொடுக்குற சிட்டிங்கோட பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க, இது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க.
சந்தேகமாக கேட்கல, நடக்குமான்றது ஒரு query-ஆ கேட்டாங்க. இன்கொயரி. மாஸ்டர் சிரிச்சுனே சொன்னார், சங்கல்ப், ஒரு குருநாதருடைய சங்கல்பம்ன்றது இதுதான். நம்ம நிறைய பேர் படிச்சுப்போம் அந்த காலத்தில். கோயம்புத்தூர்லேருந்து எங்கே ஒரு சின்ன பையன் ஒரு லெட்டர் எழுதலாம் பாபுஜி மகாராஜுக்கு, நான் தியானம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் பதில் போடுறாரு, இந்த தேதியில் நீ உட்காருன்னா உனக்கு சிட்டிங் கொடுக்குறேன்னு. அவன் வந்து இவரை செக் பண்ணுறதுக்காகவும் எதுக்கோ வேற ஒரு நாள் வேற ஒரு டைமில் உட்காந்தாலும் டிரான்ஸ்மிஷன் ஃபீல் ஆகுது. இதை தெரிஞ்சு யாரோ பாபுஜி மகாராஜ்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நடக்குது முடியுமான்னு. அவன் எப்போ லெட்டர் போட்டானோ நான் ஒரு சங்கல்பம் போட்டான், உட்காரும்போது இந்த சிட்டிங் நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்தது. மாஸ்டர் கிளாஸ்னோட ஸ்பெஷாலிட்டி இதை நிறைய அபியாசிகளோ ப்ரிசெப்டரோ நம்மளையோ ப்ராக்டிக்கலாக நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் நடக்கும்போதோ இப்போ நிறைய இடத்துல யோக் மோசோ நிறைய இடத்துல நடக்கிற இடங்களில் இன்றைக்கி எல்லோரும் மாஸ்டர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3 ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. 4வது ஆப்ஷன் மாஸ்டர் இப்போ ரீசண்டாக ஒரு டாக்கில் சொன்னார். எங்கே சொன்னார்? மத்திய பிரதேஷ் போகும்போது ஒரு இடத்துல சொன்னார், ஹிந்தியில் சொன்னார். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. மாஸ்டர் உட்காந்துருக்காரு நினச்சி ப்ளீஸ் ஸ்டார்ட் சொல்லுன்னார். அவ்வளோதான். இதோட என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்குன்னு வசதியாக உங்கள் வீட்லேயே ப்ரிசெப்ட் இருந்தால் நீ போய் உள்ளே உட்காரு, நான் இங்கே ப்ளீஸ் ஸ்டார்ட் சொல்லிக்கிறேன்னு விட்றாதீங்க. இது வந்து ப்ரோட்டோகால். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ரிவர்ஸில் போயிடாதீங்க. இதை நம்ம செய்யும்போது ஒரு அபியாசியுடைய வீடு, இதில் உங்களுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுடைய வீடுன்றது லிட்ரலாக வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் டவராக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது புரியாது. தொடர்ச்சியாக சிட்டிங் நடக்கக்கூடிய ஒரு வீடோ இடமோ புனிதத்துவம் அடையுதுன்றது அதை அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த வைப்ரேஷனோ அந்த ரேடியேஷனோ அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். உங்களால் முடிஞ்சதுன்னா அதுக்கும் ஒன்று ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். வாசலில் இது ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி மண்டபம் இது மையன்றதை ஒரு போர்டாக மாற்றிட்டுருக்கோம். அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நீங்கள் லோக்கலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் சென்ட்ரலாகவும் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிடுவோம். 400லேருந்து 500 ரூபாய் ஆகும். ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளுடைய லேர்ன் டு மெடிடேட் சிம்பிள் இருக்கும். அதில் பேர், உங்கள் பேர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், கீழே ஸ்டிக்கர் மாதிரி போட்டுக்கலாம். நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். எதற்காக பார்க்குறவங்களுக்கு இது இந்த இடம் புரியறதுக்கு heartfulness.orgன்னு அந்த URL இருக்கும். இது அபியாசி ஈஸியாக செய்வதன் மூலமாக சென்டர் கோஆர்டினேட்டருக்கு நான் சொன்ன கோல், அங்கே தான் நம்ம இதை பற்றி டைவர்ஷன் வந்தோம். சென்டர் கோஆர்டினேட்டருக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள், உங்கள் மையத்தில் இருக்கும் அனைத்து அபியாசிகள் வீட்லேயும் சென்டராக இருக்கும். இது இன்றைக்கி ஆரம்பித்த நாளைக்கே முடிக்கலாம். இது எதுக்கு நவம்பர் வரைக்கும் என்ன ஒருத்தர் கேட்டார். இல்லைங்க, நம்ம பயிலுங்க கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க, தேவர் மகன் மாதிரி லேட்டாக தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்டர்ஸுக்குன்னு சில விஷயத்தை இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். முக்கியமாக 2 விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். ஒரு ப்ரிசெப்டர் ஒரு வருஷத்துக்கு 10 ப்ரிசெப்டர் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே நீங்கள் சிட்டிங் கொடுத்து ஃபைனல் சிட்டிங் கொடுத்து கார்டை கொடுத்துறாதீங்க. இல்லைங்க, ஆர்எஃப் சொன்னாருங்க ப்ரிசெப்டர் உருவாக்க சொன்னார். ஒரு ப்ரிசெப்டரை ப்ரிப்பரேஷனுக்கு அவரோட பேசி அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, அவருடைய லிட்ரேசி நாலேஜ் எப்படி இருக்குது, பணி புரிவதற்கு அவர் தயாராக இருக்காரா, இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால வரும். இது எங்களுக்கு சொல்லிட்டதுனால தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா இது எங்களை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல். உங்களுக்கு ஒரு 10 பேர் சிட்டிங்க்கு வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்லை 20 பேர் இருந்தாலும் ஒரு 10 பேர் எடுத்துக்கணும். அவங்கள நீங்கள் ப்ரிசெப்டர் கேண்டிடேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அவங்களோட நீங்கள் ஒர்க் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, அந்த எக்ஸாம் இருக்கும், ஃபைனல் சிட்டிங் இருக்கும், கார்னால ப்ரோக்ராம் இருக்கும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ், இது ஒரு அடிஷ்னல் ப்ரீ ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னார், இதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து ப்ரிசெப்டர்ஸும் பண்ணாங்கன்னா அடுத்த வருடம் முடிவதற்குள், இந்த வருடம் முடிவதற்குள் 2024 முடியறதுக்குள்ள இந்தியாவில் 2.5 லட்சம் ப்ரிசெப்டர்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே 4-5 லட்சம் அபியாசி இருக்காங்க. அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ப்ரிசெப்டர்ஸ்? என்றைக்குமே வந்து சப்ளையை நம்ம முன்னாடி ரெடி பண்ணிக்கணும், டிமாண்ட் பின்னாடி வரும். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷனரிஸ் நாங்கள் உருவாக்கும் பொழுது
மாஸ்டர் அது ஆக்சுவலாக பண்ண சொன்னார். நிறையா உள்ள மற்ற ஃபங்க்ஷனரிஸ்க்கு டவுட், எதுக்காக நீ இவ்வளோ பேர் உருவாக்குறீங்க, வரும்போது உருவாக்கிக்கலாமே. இல்லைங்க, நாங்கள் சப்ளை செயினும் உருவாக்குறோம். இந்த சப்ளை செயின் உருவாக அந்த சப்ளை செயினே டிமாண்டை உருவாக்கும். ஏன்னா போன வாரம் ஒரு ப்ரிசப்டர்கிட்ட பேசுகிறேன். முன்னாடிலாம் எனக்கு 5 பேர் வந்திருந்தாங்க, இப்போ மாதத்துக்கு ஒரு அபியாசியோட வரதில்லை. ஏன் அப்படின்னு, மற்ற 4 பேர் புது ப்ரிசப்டர் உருவாகிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, இன்னும் 4 அபியாசி உருவாக்குங்க. உங்களால் 5 பேருக்கு சிட்டிங் கொடுக்க முடியலையா? முடியும். இப்போ ஒரு ஆள் தானே வரான், ஆமாம் ஒரு ஆள் வரான், இன்னும் 4 பேர் உருவாக்குங்க. அப்பாவுக்கு விடு, எழுத்து விடு, எல்லாம் கனெக்டுக்கு போங்க, எதாவது பண்ணுங்க. இது ஒரு கஷ்டமா? அபியாசி வரலன்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையா? இருக்கிற 4 அபியாசி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. திரும்ப நம்ம தொடங்கின இடத்துக்கு வருவோம். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. சார்ஜ் மாரா ஒரு எனக்கு சிவியராக ஒரு வார்னிங் சொல்ல, ஆனால் சொல்கிறதுலேயே நாங்கள் புரிஞ்சிட்டோம். ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டு இருந்தோம் காட்டேஜில், மணப்பாக்கத்தில் வெளியில். இப்படி மேலே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு சொன்னார், பாபுஜி மகாராஜ் ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் யாருமே ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்புறம் யாருமே இல்லை, ஃபர்தராக யாருமே அபியாசிகள்லாம் இல்லை. உனக்கு என்ன அதை பற்றி கவலை? திரும்பி மேலே விட்டுட்டு போயிடு, 5000-10000 வருஷம் கழிச்சு யாராவது பார்த்துப்பாங்க. அதை மாதிரி நடந்தது தான் இப்போன்னு அப்புறம் அடுத்த லைன் சொன்னார். லாலாஜி மகாராஜ் இயற்கையால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அதுக்கு மேலே அதெல்லாம் மகாத்மான்னு வச்சு அதுக்கு மேலே ஏதாவது சொல். அவரை இதற்காக அவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க, இயற்கை அவரை அனுப்புது. அவர் இதை ரீஇன்வென்ட் பண்ணி கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம வளர்ந்து வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு வளர்ந்துட்டோமானா கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட்டிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்லிவிட்டு 1-2 விஷயங்களோடு நான் முடிச்சது. டிப்பிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் விற்குதுன்னு சொன்னால் உங்களுடைய டார்கெட் மார்க்கெட்டில் 5% மக்களாவது உங்கள் பொருளை வாங்குற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அந்த டிப்பிங் பாயிண்ட்டை தாண்டிடும். கிறிஸ்டியானிட்டிக்கு இது 300 வருஷம் ஆச்சு. முதல் 300 வருடங்கள் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உலகத்தில் போய் இந்த கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறது. எப்போ அவங்க அந்த 5% அப்படின்ற நம்பரை தாண்டிட்டாங்களோ அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சோம். இன்றைக்கி நம்ம உலகளாவி ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்கும். நம்ம போய் சேர வேண்டிய டார்கெட் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 800 கோடி, 820 கோடி. 820 கோடியில் 5% எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 கோடி பேராவது ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணோம். வெறும் சிட்டிங் வாங்கி கார்டு வாங்கிறது இல்லை. இரண்டாவது, அபியாசிக்கே ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் புரியலை. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்லேயும் மாஸ்டர் எழுதியிருக்காரு. மார்ச் டு ஃப்ரீடம் டாக்கில் இது பற்றி அடிக்கடி சொல்லியிருக்காரு. மனிதனுக்கு முன்னாடியும் மனித பிறவிக்கு அப்புறமும் நம்மளுடைய ப்ரோக்ரஸ்ன்றது ப்ரீடிஃபைன்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷனுக்காக சொல்கிறேன், மேபி புதுசாக வரவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நீங்கள் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக் படிச்சிங்கன்னா புரியும். இப்போ நீங்கள் ஒரு லிபரேஷன் பாயிண்ட்டை தாண்டிடுறீங்க, நீங்கள் இறந்துடுறீங்க. அங்கேருந்து நீங்கள் 13th பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸில் என்ன கால்குலேஷனோ கிட்டத்தட்ட 1 கோடி வருஷத்துக்கிட்ட வரும். அந்த டைம் ஆகுமா உங்களுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் போய் சேர்றதுக்கு. ஆனால் இந்த உடலில் இருக்கும் பொழுது என்னால் 1 வாரத்தில் அடைய முடியும், 1 மாதத்தில் அடைய முடியும், 1 வருஷத்தில் அடைய முடியும். மனித பிறவிக்கு ஒரு அவர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுபடி யோசிச்சு பாருங்கள். இப்படி இருக்கும் அவர் கிளாஸு, மேலே இப்படி பிரியும். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுலேருந்து மனித பிறவி வர வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ப்ரீடிஃபைன். அது பாட்டு எவல்யூஷனரி சைக்கிளில் நடக்கும். அந்த இடைப்பட்ட மனித காலத்தில் மட்டும் உங்களுக்கு குறிக்கோளை அடைவதற்கு இப்படி போ பாபுஜி, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஐ கேன் டேக் யூன்றார். உங்களால் முடியும். அதுக்கு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உடலை தாண்டி போயிட்டோன்னு சொன்னால் லிபரேஷன் ஆகலைன்னா திரும்பி வரப்போகிறோம். ஒருவேளை லிபரேஷன் ஆனால் அதுலேருந்து ஃபைனல் கோல் போய் அடைவதற்கு பல வருடங்கள் பாதையில் ப்ரீடிஃபைண்டாக போகணும்.
அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ நாள் வாழப்போகிறோன்றது யாருக்கும் தெரியாது. யக்ஷ பிரஷ்னன்னு சொல்லி உங்களுக்கு மகாபாரதத்தில் படிச்சிருப்பீங்க. என்னை சுற்றி எல்லோரும் போயிட்டுருக்காங்க, ஆனால் நான் எப்பவும் இருப்பேன். இதுதான் மனிதனுடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய எண்ணம். இது நெகட்டிவ் திங்கிங் இல்லை, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது. இன்றைக்கி எனக்கு கிடைத்த தினமானது ஒரு வரப்பிரசாதம். அப்படியே வாழ்க்கையில் 2-3 குறிக்கோள் இருக்கும். பொருளாதார குறிக்கோள் இருக்கும், குடும்பம் சார்ந்த குறிக்கோள் இருக்கும். இதெல்லாம் தாண்டிய முக்கியமான குறிக்கோள் என்னுடைய ஆன்மீக குறிக்கோள். இந்த ஆன்மீக குறிக்கோளுக்கு இன்றைக்கி எனக்கு தேவையான பங்கை நான் ஒரு அபியாசியாகவோ வாலண்டியராகவோ ஃபங்க்ஷனரியாகவோ முடிச்சிட்டேன். நான் சார்ஜ் மேராஜ் பல முறை வருத்தப்பட்டு சொல்கிறேன், இவன் நல்லா வேலை செய்வான்னு நினச்சி இவனுக்கு போஸ்ட்டு கொடுத்தேன், சென்ட்ரல் கோஆர்டினேட்டராக வேலை செய்ய மாட்டேன்றான். ஒரு தடவை ஒரு ஆளை கூப்பிட்டு நேரடியாகவே சொன்னார், ஒன்று வேலை செய், இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட் கொடுத்து நீ ஒதுங்கி போ. நான் இன்னொரு நீ போஸ்ட்லேயே இருந்து வேலை செய்யலை, என்னால் இன்னொருத்தர் நீங்கள் போட முடியாது. அதை கொஞ்சம் ஊடகமாக சொன்னார், நேரடியாக சொல்ல. டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வே அப்படின்னாரு. நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் போஸ்ட் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ பெருசாக ஆயிடுச்சுன்னு. வெளியில் சொல்லிக்கலாம். நம்மளுடைய ஆத்மார்த்தமாக அவருடைய பணியில் நான் எவ்வளோ பேருக்கு ஆன்மீக பாதையில் இன்னும் மேலே மேலே கொண்டு போயிருக்கேன்ற ஒரு எனக்கு உள்ள ஒரு வாய்ஸ் சொல்லும். அதுக்கு நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேன். வெளியில் யாருக்கும் நான் பதில் சொல்லுவாங்க. இது ஒரு அபியாசிக்கு புரிஞ்சதுன்னா இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குறிக்கோளை வேகமாக அடைவதற்கு சார்ஜியோட கடைசி காலத்தில் கொடுத்த 3 டாக்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி அவர் பேசின டாபிக் என்ன? அர்ஜென்சி ஆஃப் டைம். டைம் இஸ் லிமிட்டெட். கடைசி டாக் ஒன்று பேசுவார், ரொம்ப ஷார்ட் டாக், ரஷ்யன்ஸ்க்காக அவர் பேசினது. டைம் இஸ் லிமிட்டெட். திரும்பி சொல்கிறது. முட்டாள்தனமாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய எல்லாத்தையும் விட்ருங்க. நீங்கள் வாலண்டியராக இருக்க வேணாம், ப்ரிசெப்டர் ஆக வேணாம், எல்லா போஸ்ட்டும் உதறி விட்ருங்க. என்ன நடக்குது அவர் பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய குறிக்கோளுக்காக எதுக்கு இங்கே வந்திருக்கீங்களோ அதை அடைவதற்காகவாது தயவு செஞ்சு எந்தளவு வேகமாக முடியுமோ. 30th April 2023 கூட ஒரு டாக்கில் கொடுக்கும்போது சொல்கிறார், அடுத்த 90 நாட்களுக்கு இதை போன்று ப்ராக்டிஸே பண்ணுற மாதிரி பண்ணு, அப்புறம் see what magic happens அப்படின்றார். அடுத்த 90 நாள் தான் எனக்கு கடைசி. கடவுள் உங்களுக்கு எக்ஸிட் டேட் கொடுத்துட்டார். அடுத்த 90 நாள் தான் இருக்க போகிறார். அதுக்கு இது அப்படியே போய் சொல்லாதீங்க வெளியில். இந்த 90 நாட்களில் எனக்கு என்ன குறிக்கோள்றது தெரியும். இந்த 90 நாட்கள் நான் அடைய போகிறேன். அடைய முடியுமா? டீலா நோ டீலா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இது வரைக்கும் கிடைக்காத மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பாதை. இதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் சொல்ல முடியும், வார்த்தையாக சொல்லலை. இது உங்களுக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் வாலண்டியராக கூட ஒரு அபியாசியாக இருந்து கூட பண்ணலாம். எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வீட்டில் உட்காந்தே பண்ணலாம். ஒரு அபியாசிக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 300-500 பேர் தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த 30th April ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராம், 1 year ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க. காணால் அது அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 14th February சாயங்காலமோ என்னமோ ஒரு டாக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதன்படி அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டெய்லி ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் யாருக்காவது புதுசாக இன்விடேஷன் அனுப்பணும். 365 பேருக்கு அனுப்பினா அது அதில் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில் இருக்குது, அதனால் வரும் உங்களுக்கு. ஸோ அபியாசிக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு வழி. நான் இங்கே பயிற்சி பண்ணுறேன், இதுதான் இன்விடேஷன். ஒருத்தருக்கு பர்சனலாக அன்றைக்கி அனுப்ப போகிறீங்க. அவர் சேர்றாரு இல்லையான்றது அப்புறம் பார்க்கணும். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பணியானது பெரிது, பாதையானது ரொம்ப விசாலமானது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அழிச்சிட்டு போக முடியும். என்னுடைய ஒரு சின்ன சிக்னேச்சராக அங்கே போட முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அந்த முடிவை எல்லோரும் சீக்கிரமாக நன்றாக எடுத்து, ஏற்கனவே எடுத்தவங்க இப்போ பண்ணுற பணியை விட இன்னும் நன்றாக பணியை செய்து, எந்த அளவுக்கு வேகமாக எல்லோரையும் குறிக்கோளை நோக்கி உலகத்தில் இதுவரைக்கும் இந்த ஆன்மீக பாதையை தெரியாதவர்களுக்கும் சேர்த்து எவ்வளோ வேகமாக அழைத்து செல்ல முடியும் அப்படின்ற பணியில் எல்லோரும் ஒன்றிணைவோம்பா அப்படின்னு கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.